செய்தியை பார்க்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருணாகரன், இப்போ உயர்நீதிமன்ற கிளை இந்த விவகாரத்தில் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? ஆம் காயத்ரி, அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன் தீபம் ஏற்றப்பட்டது. அங்கு கிராம மக்களின் விருப்பப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக வருகிற உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி வழங்கி மனு அளித்திருந்தோம். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டது. எனவே அனுமதி வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அங்கு தேவையற்ற பிரச்சனை ஏற்படும், மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். இந்த சூழலில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது. மேலும் மேல்முறையீட்டு மனுக்கள் நாளை விசாரணைக்கு வருகிறது. எனவே அதற்கு பிறகு அனுமதி வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் எங்களுடைய கருத்துக்களை, கிராம மக்களின் கருத்துக்களை தெரிவிக்க பேச்சுரிமை, கருத்துரிமை உள்ளது. அறவழியில் நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் தான் நடத்தப் போகிறோம் என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்ப இருதரப்பு வாதங்களும் கேட்டிருந்த நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவில் ஒவ்வொரு போராட்டம் நடத்துவது, தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது என்பது அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமை. அவர்கள் கிராம மக்கள் சார்பாக உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த அனுமதி கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. எப்பொழுதுமே அனுமதி மறுக்கக்கூடாது, அதை வரைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறி ஒரு 5 நிபந்தனைகளை விதித்தார். அதாவது அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பக்கூடாது, அரசியல் சார்பு இருக்கக்கூடாது, 50 நபர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும், மந்திரங்களை உச்சரிக்கலாம், ஒரு மைக் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தான் அந்த உண்ணாவிரத போராட்டம் அந்த இடத்தில், அந்த திருப்பரங்குன்றம் மலையில் அந்த வேல் மண்டபம் அருகே நடைபெற வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் அருகே உள்ள அந்த வேல் மண்டபம் அருகே சன்னதி தெருவில் உள்ளது, அந்த வேல் மண்டபம் வரை நடைபெற வேண்டும் என்று அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். காயத்ரி, நன்றி கருணாகரன் விவரங்களுக்காக.